3 முறை தொடர்ச்சியாக கூசிமணி, 3 முறை தொடர்ச்சியாக சாக்கோட்டை அன்பழகன் என்று 30 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டையாக கும்பகோணம் இருக்கிறது. நம்ம எப்போதும் டிஎம்கே மட்டும்தான். நான் திராவிட முன்னேற்ற தான். எனக்கு இந்த விஜய் வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. ஸ்டாலின், உங்களுக்கு ஸ்டாலின் வந்தா ஓகே. இபிஎஸ் அலார்மிங் ஃபார் ஏடிஎம்கே when it comes to கும்பகோணம் அண்ட் என்டிஏ கூட்டணிக்கே இது ஒரு அலார்மிங்கான நம்பராக தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அப்போ யாருக்கு சீட்டுங்கிறது இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபேக்டரா இருக்கும். அது இந்த மார்ஜினை குறைக்கலாம், வெற்றியை மாத்துமா அப்படிங்கிறது. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான எலெக்ஷன் சர்வே சீரீஸில் இன்னைக்கு கும்பகோணம் சட்டமன்ற தொகுதி பற்றி விரிவாக பேச போகிறோம். வணக்கம் கிரண். வணக்கம். கும்பகோணத்தை பற்றி ஏன் சிரிக்கிறேன்? இல்லை, கும்பகோணத்தை பற்றி அவ்வளோ சிரிச்சு சொல்கிற அளவுக்கு என்ன கும்பகோணம் உனக்கு என்ன அவ்வளோ இல்லடா, அந்த ஊர் வந்து உனக்கு என்ன அவ்வளோ நகைச்சுவையான ஊரா மாறிடுச்சு? உங்களுக்கு யூனோ பெட்டர். கும்பகோணம் குசும்புன்னு சொல்லுவாங்க, நீ கும்பகோணத்துக்காரங்க கிட்டே குசும்பு பண்ற. ஸ்ரீரங்கத்து குசும்பா? ஐ நோ பெட்டர் மேன், பட் வாட் யூ நோ அபவுட் கும்பகோணம்? சொல்லு, கும்பகோணத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும் சொல்லு. ஒரே ஒரு தடவை மகாமகத்துக்காக போயிருக்கேன், அவ்வளவுதான் கும்பகோணத்தை பத்தி. மகாமகத்துல வந்து குளிச்சு உன்னோட பாவத்தெல்லாம் கழிச்சிட்டேன். இன்னும் நிறைய கோவில்களுக்கு போகணும் அப்படியே வீட்டில் சொல்லிட்டு இருப்பாங்க, இன்னும் போக கை வர. இந்த எலெக்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு போகலாம். எப்படி நீ போகும்போது அங்க வந்து திமுக எம்எல்ஏ இருப்பாரா அல்லது வந்து என்டி எம்எல்ஏ இருப்பாரா? அதுக்கு தான் சர்வே நடத்திருக்கோம். அதுக்கு தான் சர்வே நடத்திருக்கீங்க. ஸோ கும்பகோணத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னோட சைல்ட்ஹுட் மெமரிஸ், நான் பிறந்த ஊர், எங்கள் அம்மாவோட ஊர், என்னுடைய தாத்தா பாட்டி எல்லோரும் இருந்த ஊர், இப்போவும் இருக்கிற ஊர், வாழ்ந்த ஊர், என்னுடைய சொந்தங்கள் நிறைய பறந்து வாழக்கூடிய ஊர். எந்த தெருவுக்கு போனாலும் டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் மெமரிஸ். நான் கும்பகோணத்தில் வந்து என்னுடைய அம்மாவுடைய ஊர் வந்து பார்த்தேன்னா, அதாவது என்னுடைய தாத்தா வீடு வந்து கீழக்கொட்டையூர் அப்படின்னு சொல்லிட்டு கும்பகோணத்துலேருந்து சுவாமிமலை போகிற வழியில் ஒரு ஏரியா அது. ஸோ அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது. அந்த ஃபைன் ஆர்ட்ஸ்னால் தமிழ்நாட்டிலே 2 கல்லூரிகள் தான் இருக்குது. நுண்கலை கல்லூரி ஒன்று வந்து இங்கே சென்னையில் எக்மோரில் இருக்குது, இன்னொன்று வந்து கும்பகோணத்தில் இருக்குது. மகாபலிபுரத்தில் இருக்கல சிற்பக்கலை கல்லூரி, அதுபோல் அங்கே வந்து அது வந்து கவின் கலை கல்லூரி, ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்கல்ப்சர்லாம் படிக்கக்கூடிய ஒரு கல்லூரி. அது வந்து எங்கள் வீட்டிலேருந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ். அதுக்கு பக்கத்தில் வந்து அந்த காலத்தில் எங்கள் தாத்தா பூர்வீகமாக அதே ஊரில் பல வருடங்களாக இருந்தவர். அங்கே வந்து மங்களம் நகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகர் இருக்கும். ஸோ அது வந்து என்னுடைய தாத்தா வந்து அவங்களுடைய அம்மாவுடைய பேரில் அவங்க நினைவாக உருவாக்கிய ஒரு நகர். ஸோ இப்போ அதில் வந்து பைபாஸ்லாம் போகுது. இது வந்து எதுக்குன்னா, இது வந்து எதுக்கு இந்த சுய பெருமைலாம் எதுக்குங்கிறியா? எதுக்குன்னா, அன்று பார்த்த கும்பகோணத்துக்கும் இன்று பார்க்கக்கூடிய கும்பகோணத்திற்கும் மாற்றங்கள் நடந்திருக்கு. ஆனால் மற்ற ஊர்களுக்கு கிடைத்த அளவுக்கான ஒரு மாற்றம், ஏற்றம், முன்னேற்றம் இதெல்லாம் நடந்திருக்காங்க. ஏமாற்றம் தான் இருக்கு. அது எந்த பேராமீட்டர்ஸ்னா, இண்டஸ்ட்ரியல் க்ரோத் அப்படிங்கிறது 0. இன்று வரை அங்கு வேலை வாய்ப்பு அப்படின்னா கும்பகோணத்துக்குள்ளார சுயசார்பான மக்கள், அவங்க யாரிடம் கை கட்டி வேலை பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவங்க கிடையாது. இன்னும் சொல்லப்போனா, ஒரு பக்கத்துல வந்து சொர்க்கத்தை வச்சு இந்த பக்கத்துல கும்பகோணத்தை வச்சா எதை சூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டால் அவங்க கும்பகோணத்தை தான் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா கும்பகோணங்கிறது சொர்க்கத்தை விட எங்களுக்கு கும்பகோணம் தான் ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு ஊர். ரொம்ப லேட்டாக தான் அந்த ஊரே ஓப்பன் அப் ஆகும். ஓகே, அந்த ஊர் வந்து பரபரப்பாலாம் இயங்காது. எவ்வளோ பெரிய பரபரப்பாக இருந்தாலும் பாம்பு 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 அப்படிங்கிறத கூட பாம்பு இப்படிதான் சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஊர். ஒரு எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டமாக மாட்டாங்க, பொறுமையாக தான் அணுகுவாங்க. அந்த ஊர் வந்து ஒரு பொறுமையாக ஒரு 10 மணிக்கு தான் கடைகளை திறக்கும். நான் சொல்றது மிகப்பெரிய நிறுவனங்களே 10 மணிக்கு தான் மெதுவாக ஷட்டர் திறப்பாங்க. அந்த ஷட்டரை கூட வேகமாக கூட திறக்க மாட்டாங்க. யாருடைய வம்பு தும்புக்கும் போகாம அவங்க உண்டு, அவங்க வாழ்க்கை உண்டு. அது ஒரு ஊருன்னு எல்லாரும் சொல்ல முடியல. இட்ஸ் எ ஃபீலிங். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. என்னன்னா, கும்பகோணத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1996 அங்கு வென்ற திமுகவினுடைய அப்போதைய எம்எல்ஏ, அதுக்கு பிறகு உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தார் திரு கோசி மணி அவர்கள். அவருடைய காலகட்டத்தில் தான் கும்பகோணத்தினுடைய ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி. அந்த 96 to 2001 அந்த 5 ஆண்டுகள்ல கும்பகோணத்தினுடைய அடிப்படை கட்டமைப்பை திராவிட முன்னேற்ற கழகம் வலுப்படுத்தியது. ஸோ அந்த ஒரு நன்றி கடன், அந்த ஒரு நன்றி விசுவாசம் இன்று வரை அந்த மக்கள் வந்து, இன்னும் சொல்ல போனா கும்பகோணம்ங்கிறது தமிழ்நாட்டில் பிராமண சமூக மக்களும் வசிக்கக்கூடிய ஒரு தொகுதி, சௌராஷ்டிரா சமூக மக்கள் வசிக்கக்கூடிய தொகுதி. சௌராஷ்டிரா சமூக மக்களும் சரி, பிராமண சமூக மக்களும் சரி, பாஜகவினுடைய வாக்கு வங்கியாக பார்க்கப்படக்கூடிய ஒரு தொகுதி. 1991 96 வரைக்கும் அங்கே எம்எல்ஏவா இருந்தவர் என்னுடைய ஃப்ரெண்டோட சித்தப்பா ராமநாதன் அவர்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சிகை வைத்து சட்டமன்றத்துக்கு போன ஒரே சட்டமன்ற உறுப்பினர் திராவிட இயக்கத்தினுடைய எழுச்சிக்கு பிறகு 1967 இன்னைக்கு 2026 வரைக்கும் சிகை வைத்து, ஓகே, அவர் சட்டமன்றத்துக்கு போனார். ஓகே, காதில் கடுக்கனோடு சட்டமன்றத்திற்கு போனார். இன்று வரை அப்படியே தான் இருக்கிறார். திருமணம் கூட செய்துல. ஆனால் அவரே மீண்டும் களம் கண்டு கூட அந்த தொகுதியினுடைய வெற்றியை அவரால் மாற்ற முடியவில்லை. 3 முறை தொடர்ச்சியாக கூசிமணி, 3 முறை தொடர்ச்சியாக சாக்கோட்டை அன்பழகன் என்று 30 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டையாக கும்பகோணம் இருக்குது. ஸோ வித்தவுட் எனி ரீசன், நான் மறுபடியும் சொல்றேன், வித்தவுட் எனி ரீசன் மக்கள் அப்படி வாக்கு செலுத்திருப்பாங்களா?
அதாவது வெறும் கட்சி அபிமானம் மட்டுமே மக்களை அப்படி வாக்கு செலுத்த வச்சிருமா அப்படின்னா 200% வைக்காது. ஏன்னா இந்த 30 வருஷத்துல 96லேருந்து 2001 டிஎம்கே கவர்மெண்ட், 2001லேருந்து 2006 அதிமுக அரசு, 2006லேருந்து 2011 திமுக அரசு, 2011லேருந்து 2021 10 வருஷம் அதிமுக அரசு, 2021லேருந்து 2026 திமுக அரசு. இதுல கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள், அது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 15 ஆண்டு இவங்க, 15 ஆண்டு அவங்க ஈக்குவலா ஆண்டிருக்காங்க. ஆனா எந்த ஒரு ஆட்சி மாற்றம் தமிழ்நாட்டில் வந்தாலும் அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் திமுக தான். அதுவும் திமுகவினுடைய எம்எல்ஏ, கூட்டணி கட்சி எம்எல்ஏ கூட கிடையாது. ஆனால் அதிமுக தொடர்ச்சியாக இங்கு போட்டியிடாமல் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கி இருக்குது. அவ்வப்பொழுது சில தேர்தல்களில் ஒதுக்கின சம்பவங்களும் நடந்துச்சு. அது ஒரு முறை, குறிப்பா சொன்ன 2021 ஸ்ரீதர் வாண்டியார் இந்த தொகுதியில போட்டியிட்டாரு. அவர் வேட்பாளர் அறிவிக்கும் பொழுதே அந்த தொகுதியில முடிஞ்சிருச்சு. வாட் எவர் இட் இஸ், வாண்டையாருக்கும் இந்த தொகுதிக்கும் சம்பந்தம் கிடையாது. ஸ்ரீதர் வாண்டியார் எப்படி பார்த்தாலும் அவர் பிரபலமானவர், அவருடைய சமூகத்தை சேர்ந்தவர்கள் அங்கு இருக்கார்கள் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் கூட அவருக்கும் அந்த தொகுதிக்கும் எந்த விதமான கனெக்டும் கிடையாது. ஸோ அப்படிப்பட்டவர் அங்கே நின்னார்னே முடிவு பண்ணிட்டாங்க, மீண்டும் அன்பழகன் தான் ஜெயிக்க போறாரு, இந்த முறை எவ்வளவு வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிக்க போறாரு அப்படிங்கிறதான் பார்த்தாங்க. கன்சிஸ்டண்டா அவருடைய வாக்கு சதவீதம் என்பதும் கூடிக்கொண்டே இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த ஊரில் யார் யாருக்கெல்லாம் பலம் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த தொகுதியினுடைய தன்மையை பத்தி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சமூகம் இந்த தொகுதியினுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிச்சிருமான கிடையாது. வன்னியர்கள் இருக்காங்க, வன்னியர்களுக்கு இணையாக பட்டியல் சமூக மக்கள் இருக்காங்க, அதிலும் குறிப்பாக பறைய சமூக மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க, முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், மற்ற சமூகங்களில் குறிப்பாக சொல்லணும்னா சௌராஷ்டிர சமூக மக்கள் இருக்கிறாங்க, செட்டியார்கள் இருக்கிறாங்க, முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்க. இந்த மாதிரி அனைத்து சமூகங்களுக்குமான பிரதிநிதித்துவம் இந்த சட்டமன்றத்துக்குள் இருக்கிறது. இந்த ஒரே ஒரு கம்யூனிட்டி இந்த ஒட்டுமொத்த சட்டமன்ற தொகுதியினுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிச்சிருவாங்கன்னு சொல்லவே முடியாது. ஒரு விஷயத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது, இங்கு பிராமண சமூக மக்களுடைய வாக்குகளும் சாக்கடை அன்பழகனுக்கு விழுது. அவங்க முற்று முழுதாக அவரை புறக்கணிக்கல. நான் பார்க்குறேன், கண் கூட பார்க்குறேன். ஏன் கூட ஸ்கூலில் படித்தேன், என்னோட கும்பகோணத்தில் என் கூட டவுனே ஸ்கூலில் படித்தேன், என்னோட ஸ்கூல் மீட்டு. எப்போ பார்த்தாலும் அவனுடைய வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் பார்த்தோன்னா அப்படி போவேன், கையை வைக்க போவேன், அப்படி வச்ச கையை ஐயோ விரலை கொண்டு போய் எதையா விட்டு கற்கணுமேங்கிற மாதிரி எப்போ பார்த்தாலும் திராவிட மாடல் 2.0 லோடிங், என்னுடைய சாதனை பார்த்தீங்களா செஞ்சீங்களான்னு ஏதாவது ஒன்று ஸ்டேட்டஸ் வச்சுக்கிட்டே இருப்பான். ஸோ அவன் எனக்கு என்ன ஏன்னு கேட்டிருக்கீங்களா? நான் கேட்டிருக்கேன். ஏன்னா அவரோட மாமனார் திமுக இருக்காரு. நான் பிராமின் தான், ஆனால் நான் கொஞ்சம் ரவுடி பிராமினாக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய மாமா அங்கே திமுகல ஏதோ ஒரு இந்த வட்ட செயலாளர், முக்கோண செயலாளர்னு ஏதோ ஒன்று இருப்பாங்களா, அந்த மாதிரி ஏதோ ஒரு பொறுப்பில் இருக்காரு. ஸோ நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, அங்கே திமுக அதிகாரத்தை பரவலாக்கி இருக்கு. திமுக வெளியில் பேசக்கூடிய அந்த பிராமண எதிர்ப்பு இருக்கு இல்லையா, பிராமணர்கள் நம்மளை அடக்கி ஆண்டுட்டாங்க, நம்மளோட உரிமைகளை பறிச்சுட்டாங்க, உன்னை படிக்க விடாம பண்ணிட்டாங்கிறதுல அங்கே இல்லை. அங்கே போகும்பொழுது எப்படி அவங்களே மாறிடுறது, அப்புறம் வாங்க மாமா, அப்புறம் என்ன உதயேஸ்வரனுக்கு போட்டேலா அப்படின்னு அங்கே அப்படியே போய் அந்த ஓட்டையும் வாங்கிட வேண்டியது. இந்த பக்கம் இப்போ பார்த்தாலும் நம்ம கிட்ட இப்படிதாங்க, நம்மளை போட்டு மிதிச்சு வைங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போய் பாய் ஓட்டுகளையும் வாங்கிட வேண்டியது. ஸோ இப்படியான ஒரு டாக்டிக்ஸான ஒரு பாலிடிக்ஸ் அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் கேடர்ஸ் பண்றாங்க அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ரெண்டாவது, அந்த கேடர் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகியிருக்குது. குறிப்பா டெல்டா முழுவதுமாகவே அதிமுக மிகப்பெரிய அளவில் அடுத்த கட்ட தலைவர்களை உருவாக்க முடியாமல் போனதற்கான காரணம் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், மீண்டும் சொல்றேன். சசிகலாவுடைய குடும்பம் அங்கு ஸ்ட்ராங்கான முகங்களை உருவாகவே விடலை. ஓகே, இங்கே பார்த்தேன் அப்படின்னா இப்போ தமிழ் மாநில காங்கிரஸ்ல என்னுடைய ஸ்கூல்மேட் தான் தமிழ் மாநில காங்கிரசினுடைய மாநகரத்தினுடைய தலைவராக இருக்கிறார், என்பி அருண்குமார் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. அவர் திரு ஜி கே வாசன் அவர்களுடைய தீவிரமான விசுவாசி, மூப்பனார் குடும்பத்துக்கு உயிரையே கொடுக்கக்கூடிய அளவுக்கு தீவிரமான ஒரு விசுவாசி என்னுடைய ஸ்கூல்மேட்டு. இப்போ அவரும் தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக சீட்டு கேட்கிறாரு. அவரை போலவே அங்கே சில சீனியர்களும் இருக்காங்க. அங்கே தங்கவிலாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்கு, அந்த மிகப்பெரிய அந்த விடுதியினுடைய உரிமையாளர் அவர் ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர், அவரும் தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக சீட்டு கேட்கிறாரு. அதே போல ரதிமீனா அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய டிராவல்ஸ் கும்பகோணத்திலிருந்து தமிழ்நாடு முழுவதும் சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நிறுவனத்தை சேர்ந்த திரு சங்கர் அவர்களும் சீட்டு கேட்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அவருடைய அண்ணின்னு நினைக்கிறேன், இஃப் ஐ எம் நாட் ராங், திரு சேகர் அவர்களுடைய மனைவி ரத்னா சேகர்னு சொல்லிட்டு அவங்க அதிமுக இருக்காங்க. அவங்க போட்டின்றாங்க. அவங்க அதிமுக சார்பில் சீட்டு கேட்கிறாங்க. அதிமுகவுக்கோ தமாகவுக்கோ அல்லது பாஜகவுக்கோ இங்க சீட்டு கொடுக்கலாம்னு சொல்றாங்க. அப்ப பாஜக யாருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா. பாஜக சார்பில் நாராயண நிதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிதி நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கார்த்திகேயனும் சீட்டு கேட்கிறார். ஏற்கனவே ஒரு மயிலாடுதுறை பாராளுமன்றத்துக்கு சீட்டு கேட்டார், அது பாமகவுக்கு ஒதுக்கிட்டதுனால இந்த மாதிரி அவரும் சீட்டு கேட்கிறாருன்னு சொல்றாங்க. முக்கியமான விஷயத்துக்கு இப்பதான் வரேன், பாமகவும் கேட்குது, அன்புமணியும் கேட்கிறார், கும்பகோணத்தை எங்களுக்கு கொடுங்க. அது வன்னியர்கள் வன்னியர்களும் இருக்கிறாங்க. நான் மறுபடியும் சொல்றேன், வன்னியர்களும் இருக்காங்க. அதனாலதான் சொன்னேன், சில தொகுதிகள் இருக்கும் இல்லையா, அப்படியே என் பிளாக்கா ஒரு சமூகம் மட்டுமே வெற்றி தோல்வியை தீர்மானிச்சிருவாங்க. அப்படி சொல்லக்கூடாத ஒரு தொகுதி இது. ஏன்னா இந்த தொகுதியினுடைய ஒரு மிக்சடு ஓட் பேங்க் எப்படி இருக்கும், அது எப்படி ஆக்ட் பண்ணும், ஒவ்வொரு பூத்தோட ஓட்டிங் பேட்டர்ன் எப்படி இருக்குங்கிறத நான் கண்கூட பார்த்துருக்கேன். சின்ன வயசுலேருந்து அந்த ஊரினுடைய அந்த காற்றை சுவாசித்து வளர்ந்தவர் என்ற உரிமையின் அடிப்படையில் சொல்றேன். ஒரு குறிப்பிட்ட சமூகத்தால் இந்த தொகுதியினுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்க முடியவே முடியாது. ஆனால்
அனைத்து சமூகங்களும் வாக்களிக்கக்கூடிய இடத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னை இந்த தொகுதியில் 30 ஆண்டுகளாக வைத்துக் கொண்டிருக்கிறது. அதை நாம் உற்று நோக்க வேண்டும். அதற்கு பின்னாடி அவங்க என்ன ஒர்க் பண்றாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலைன்னா இந்த முறையும் நாம் வெல்வது கடினம். எப்போது காஞ்சி சங்கர மடத்தை சேர்ந்த மடாதிபதிகள் சங்கராச்சாரியார்கள் கும்பகோணத்திற்கு விசிட் பண்ணாங்கனாலும் திமுக எம்எல்ஏ ஃபர்ஸ்ட் போயிடுவார். நீ நம்ப மாட்ட, நியூ இயர் அன்னைக்கு எல்லாருடைய வீடுகளுக்கும் போறாரோ இல்லையோ, குறிப்பா பிராமண சமூகத்தை சேர்ந்த மிக முக்கியஸ்தர்கள்னு இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய வீடுகளுக்கு போயிடுவார். சிட்டி யூனியன் வங்கி அதனுடைய தலைமையிடமே அங்கதான் இருக்கு, கார்பரேட். அதனுடைய நிறுவனருடைய வீட்டுக்கு போயிட்டு அவர்கிட்ட போயிட்டு ஒரு பிளெஸிங் வாங்குறது, அவர் கூட ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்றது. காலமாக அங்கு பிராமண சமூகத்தை சேர்ந்தவர்கள் மிகப்பெரிய பண்ணைகளாக, நிலச்சுவான்தார்களாக, மிராசுகளாக இருக்கிறார்கள். அவர்களுடைய வழியாக வந்தவர்கள் இன்னைக்கு வெவ்வேறு ஊர்களில் போயிட்டாலும் ஸ்டில் அந்த லெகசியை மெயின்டைன் பண்றதுக்காக இருக்கக்கூடிய அவர்களுக்கு லோக்கலி இவங்க எந்த விதமான பொலிட்டிக்கலான எந்த விதமான ஒரு இன்டரப்ஷன்ஸையும் கொடுக்கறது கிடையாது. அவங்கள என்ன ஐரே அப்புறம் அப்படின்னு ஒரு நட்பாகவே வச்சுக்கிட்டு அவங்களுக்கும் எந்த விதமான இடையூறுகளையும் செய்யாமல், அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியினுடைய கொள்கையாக இவர்கள் பறைசாற்றக்கூடிய இந்த பிராமண எதிர்ப்பு, இந்த சனாதன ஒழிப்பு, இதெல்லாம் கும்பகோணத்தில் அவர்கள் பேசுவது கிடையாது. அந்த லோக்கலுக்கு என்ன பாலிடிக்ஸ் தேவையோ அதை அவங்க அந்த லோக்கலுக்கு புரியக்கூடிய லாங்குவேஜ்ல பேசுறதுனாலதான் இந்த கனெக்டிவிட்டி இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இது அதிமுகவிடமும் மற்ற கட்சிகளிடமும் அங்கு குறைவாக இருக்கிறது. இது ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு, நம்மளுடைய சர்வேல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. கண்டிப்பா அதை நம்ம விரிவாகவே பார்க்கலாம். நம்ம எல்லா தொகுதியிலும் வைக்கக்கூடிய கேள்விகளை தான் இந்த தொகுதியிலையும் நம்ம வச்சிருக்கோம். அதனுடைய முதல் கேள்வி 2026 யார் முதல்வர், என்ன பதில் வந்திருக்குது? யார் முதல்வர் அப்படிங்கிற கேள்விக்கு விஜய். அதான் விஜய் தான் சொல்றோம். முக ஸ்டாலின் வந்தா நல்லா இருக்கும். எடப்பாடியோடைய ஆட்சி வந்தா நல்லா இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம். டிஎம்கே போடுவோம். நம்ம எப்போதும் டிஎம்கே மட்டும்தான். நான் திராவிட முன்னேற்ற கழகம் தான். எனக்கு இந்த விஜய் வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. ஸ்டாலின். எங்களுக்கு ஸ்டாலின் வந்தா ஓகே தான். இபிஎஸ் ஸ்டாலின். இல்ல சார், இது ரகசியம் சார். டிஎம்கே தான். தமிழ்நாட்டுக்கு எதிர்பார்க்கும் ஓட்டு போட மாட்டேன். ஸ்டாலின் தான் ஓரளவுக்கு நல்லா இருக்க மாட்டேங்குன்னு தெரியுது. ராணுவ ஆட்சி வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். ராணுவ ஆட்சி. டிவிக்கு சிஎம் வரதுக்கு இது யாருக்கும் விருப்பம் இல்லை. ஃபர்ஸ்ட் நான் பிஜேபி. நான் ஸ்டாலின் வரணும்னு நினைக்கிறேன். எடப்பாடி தான் வரணும். ஸ்டாலின் தான். திமுக தான் வரும். திமுக தாங்க. நீங்க சார் உதயநிதிக்காரன். எங்களுக்கு இப்போ சூழ்நிலைக்கு எடப்பாடியார் வந்தா ரொம்ப நல்லதுன்னு ஆசைப்படுறோம். இவரே தான் வரும். ஸ்டாலின் தான். திமுக தான் வரும். ஸ்டாலின் நம்ம தலைமையினா அங்கே போட போகுது. மக்கள் எதிர்பார்த்ததும் செஞ்சிருக்காரு, எதிர்பார்க்காத செஞ்சிருக்காரு. முதல்ல ஒரு ஸ்டாலின் தான் பண்ணலாம். புதுசா யாராவது வந்தா நல்லா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து சார். டிவி கேட்கும் விட்டுங்க. விஜய் வந்தா நல்லா இருக்கும். ஸ்டாலின் தான். முக ஸ்டாலின். ஒரு மாற்றங்கள் இருக்கலாங்கிற ஒரு எல்லார் மனசுலையுமே இருக்கு. ஆனா கட்சிக்காரங்க அவங்க ஓட்டு கட்சிக்காரங்க மட்டும்தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. முழஞ்சிரம் தான் இப்போ ஏற்கனவே இருந்துகிட்டு இருக்காங்க. எல்லாரையும் பார்த்தாச்சு. நம்ம இப்போ புதுசாக விஜய் வந்தால் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு ஒரு ஐடியா, அவ்வளோதான். திராவிட முன்னேற்ற கழகம் தான் நல்லா இருக்கும். மாற்றமா வந்தா நல்லா இருக்கும். ஆனா அது நடக்குதா என்னன்னு தெரியாது. ஸோ ஸ்டாலின் என்று 56%, எடப்பாடி பழனிசாமி என்று 27%, விஜய் என்று 17% சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளால கிளியரா புரிஞ்சுக்க முடியுது இந்த தொகுதியில திமுகவை நோக்கி ஒரு ஸ்பைக் இருக்குது அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இது நம்ம 5000 ரூபாய் கொடுப்பதற்கு முன்பாக எடுத்து இல்ல கும்பகோணம் சட்டமன்ற தொகுதி எடுத்தது அன்னைக்கு. சேம் டே. ஸோ ஆன் தி சேம் 5000 ரூபீஸ் அங்க கிரெடிட் ஆகிட்டே இருக்க தமிழ்நாடு முழுக்க அன்னைக்கு சேம் டேல எடுக்கிறோம். ஸோ 56% அப்படிங்கிறது வெரி ஹியூஜ் ஸ்பைக். அண்ட் மேபி இது இந்த 5000 ரூபாய்க்கு பிறகு இன்னும் அதிகமாக இருக்கலாம். எனக்கு இந்த நம்பர்ஸ் ரொம்ப ஆச்சரியமாக இல்லை. பட் விஜய்க்கு கிடைச்சிருக்கக்கூடிய 17% இஸ் எ சர்ப்ரைஸ் ஃபேக்டர். ஏன்னா காலமாக இங்க நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களை போட்டு மாற்று அரசியல்ங்கிற பேர்ல, இன்னும் சொல்ல போனா சௌராஷ்டிரா வேட்பாளர்லாம் கூட நிறுத்தினாங்க. அவங்க இந்த லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ்க்கு வாய்ப்பு கொடுக்குறோங்கிற அடிப்படையில எல்லாம் நிறுத்தி பார்த்தாங்க. அப்படியும் கூட இந்த இடத்தில் விஜய்க்கு 17% ஸ்பைக் இருக்கு. அண்ட் சீமான அந்த ரேஸ்லயே நம்மளால பார்க்க முடியல அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஸோ டிவிகேக்கு இருக்கக்கூடிய 17% அப்படிங்கிறது ஐ கேன் டேக் கும்பகோணம் இன் வாட் டு சே செமி அர்பன் வச்சுக்கலாம். என்னால் இது அர்பன்னு சொல்ல முடியாது, ரூரல்னு சொல்ல முடியாது, செமி அர்பன். மாநகராட்சி தான். ஆனால் மாநகராட்சியாக இருந்தாலும் இன்னும் மாநகராட்சியாக மற்ற மாநகராட்சிகளோடு போட்டி போடுவதற்கான உட்கட்டமைப்பு வசதிகள் இன்னும் அதிகமாக தேவைப்படக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்குது. இந்த தொகுதிக்குள்ளார பல்வேறு எதிர்பார்ப்புகள் மக்களிடையே, குறிப்பாக சொல்லணும்னா மாவட்டமாக கும்பகோணத்தை அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை ரொம்ப நாளா இருக்கு. இதை விட்டுட்டு மயிலாடுதுறையை போய் மாவட்டமா அறிவிச்சு இந்த கும்பகோணத்திற்கு மிகப்பெரிய அநீதியை இழைத்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு திமுக அரசின் மேல் கோபத்தில் இருக்கக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள். இது அனைத்தையும் தாண்டி ஸ்டாலினுக்கு இந்த 56% வந்திருக்குது. ஸோ வெரி அலார்மிங் ஃபார் ஏடிஎம்கே when it comes to கும்பகோணம் அண்ட் என்டிஏ கூட்டணிக்கே இது ஒரு அலார்மிங்கான நம்பராக தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அடுத்த கேள்வி, திமுகவின் ஆட்சி எப்படி இருக்கு? அதுதான் சட்டம் ஒழுங்குலாம் சொல்ல முடியாது. அதாவது நடந்துருந்தா இருக்கு. ரொம்ப ஓகோன்னு சொல்ல முடியாது. நார்மலா நாங்க இப்பொழுது எங்களை ஆட்டோவே மக்கள் போது நாங்க என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. நிறைய பெண்களுக்கு எதிராக நடக்குது. அது உடனே சரி பண்ற மாதிரி எந்த எதுவுமே இல்லவே இல்லை. ஒரு உதவி போய் கேட்டோம்னா தரம் இல்ல, அவங்களுக்கு வேணும் இவங்களுக்கு வேணும்னு சொல்றாங்க. சூரியன் கட்சியில நாங்க போய் கேட்டிருக்கோம். ஏதாவது ஒரு ஹெல்ப் கேட்டா கூட நீ என்ன எனக்கு ஓட்டு போட்டியா, நீ ஓட்டு போட்டு நான் ஜெயிச்சனாங்கிறாங்க. எங்க ஊர்லயே
கவுன்சிலரா இல்ல எம்எல்ஏவா? கவுன்சிலரு பிரசிடண்ட் 2 பேருமே இப்படிதான் கேள்வி கேட்குறாங்க. நீங்க ஓட்டு போட்டு நான் ஜெயிக்கல அப்படிங்கிறாங்க. அதனால நாங்க எந்த உதவியும் நாங்க போய் நிக்கிறது இல்ல. அவங்க சொன்ன வாக்குறுதி எதுவுமே வந்து நிறைவேற்றலையே. நீ கூட 5000 ரூபாய் விவசாய கடன் தள்ளுபடி பண்றேன்னு சொன்னாங்க. ஏன் மாசம் மாசம் அதை கொடுத்துருக்கலாமே? இப்போ போட்டுக்கறேன். இல்ல மாசம் மாசம் இந்த 1000 ரூபாய் கொடுத்துருக்கலாம்ல. இல்ல 3 மாசமா அந்த மக்கள் வந்து வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்களுக்கு தான் அந்த பணத்தை கொடுக்கணும்னு முடிவு பண்றாங்க. மாசம் மாசம் இந்த 1000 ரூபாய் கொடுத்துருக்கலாமே. திடீர்னு இன்னைக்கு 5000 கொடுக்கறதுக்கு என்ன நோக்கம்? இந்த 100 நாள் வேலையில வந்து 150 நாள் தரேன்னு சொல்லி அவர் தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்துருந்தாரு. அதை சரியாக செய்யல. கவர்மெண்ட்டு மேலே, மத்திய கவர்மெண்ட் மேலே சில பள்ளிகளை சொன்னார். அவங்க 125 நாளாக ஆக்கினாங்க. அவங்க 320 ரூபாய் நம்ம சம்பளம் கொடுக்குறாங்க. ஆனால் மக்களுக்கு கிடைக்கிறது 200 ரூபா தானே கிடைக்குது. நல்ல முறையாக தான் இது வரைக்கும் போயிட்டு இருக்கு. குறையா சொன்னால் நிறைய குறை சொல்லலாம், எவ்வளோ வேணாலும் எந்த ஆட்சியிலையும் சொல்லலாம். ஒரு விஷயம் நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு, நல்லது பண்ணியிருக்காரு. அது ரொம்ப மோசமாக தான் இருக்குது, சொல்ல முடியாது. மோசமாக தான் இருக்குது. திமுக ஆட்சி மோசமாக தான் இருக்குது. விலைவாசி எல்லாம் கூட்டிகிட்டே போகுது. திருப்திகரம் இல்லை அது. நல்லபடியாக குறையும் நிறைய இருக்குன்னு பரவாயில்ல, நல்லா இருக்கு. சில இதுக்கு நானே அலைஞ்சேன். நான் ஒரு மாற்றுத்திறனாளி. நானே சில இதுக்கு கலெக்டர் ஆஃபீஸுக்கு அலைஞ்சேன். 21/7 இருந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். 7 தடவை போயிருக்கேன். 700 ரூபாய் செலவு. எனக்கு ஒன்றும் இங்கே வேலை நடக்கல. நன்றாக இருந்தது, நல்லா இருந்துச்சு. குறையே இல்லையா? இல்லை, குறை இல்லை, நல்லபடியாக நடந்துட்டு இருக்குது. நல்லபடியா எந்த குறையுமே இல்லை. எந்த குறையும் இல்லை. மக்களுக்கு வந்து மக்களோட குறைய வந்து அவர் தீர்த்து வைக்கிறாரு. ஓரளவு மக்களுக்கு செய்கிறாரு. நல்லபடியாக செஞ்சுட்டு வந்துட்டாருங்க. அந்த பஸ் ஸ்டாண்டு ஓரளவுக்கு இப்போ ஆரம்பத்தில் சரியில்லாமல் இருந்துச்சு, அண்ணாதிமுக பீரியடில். இப்போ ஓரளவுக்கு நல்லா எடுத்து நல்லா செஞ்சுட்டு இருக்காங்க. அடுத்தது பஸ் ஸ்டாண்டு ஒன்று உருவாக்குறாங்க. நல்லபடியாக கும்பகோணத்தில் ஓரளவுக்கு நல்லா கும்பகோணத்தை நல்லபடியாக செஞ்சுட்டு இருக்காங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடியே ஜூனியர் சொல்லியிருந்தாங்க, தமிழகத்தில் உள்ள அரசியல்வாதியோட மெட்ராஸில் உள்ள பூவ நதியை புனிதமானதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுதான் உண்மை. தமிழகத்தில் காமராஜர் அண்ணாதோட இடம் முடிஞ்சிச்சு. ரொம்ப செழிப்பாக இருக்குன்னு சொல்ல முடியாது. இலவசத்தை கட் பண்ணணும். ரொம்ப கொள்ளடிக்கிறாங்க. 5000 ரூபாய் யாரோட பணத்தை கொடுக்குறாங்க? மக்களோட பணத்தை திருப்பி எடுத்து கொடுக்குறாங்க, அவ்வளோதான். அது திருப்பி விலைவாசியில போட்டு போகிறாங்க. அதே அவங்களுடைய சொந்தக்காரங்க ஆச்சு. இப்போ கொடுத்த அறிக்கையே உங்களுக்கு எலெக்ஷனுக்காக கொடுத்த அறிக்கை தான். 5000 ரூபாயா? இப்போ நேற்று 5000 கொடுத்தாரு. எதுக்கு கொடுத்தாருங்க? 5000 எதுக்கு கொடுத்தாரு? ஏன் போன இடத்த கொடுத்துருக்கலாம், அதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கலாம். கோடைகால சிறப்பு தொகை. கோடைகால சிறப்பு தொகை அது எதுக்கு கொடுத்தாருங்க? ஏன் போன வருஷம் வெயில் அடிக்கலையா, கோடை அடிக்கலையா? 4 வருஷம் கொடுக்கலையில, இந்த வருஷம் ஏன் கொடுத்தாரு? குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் வாய்ப்பு இல்லை, நிறைய தான் அதிகமாக இருக்குது. மக்களோட குறைங்கிறது இது வரைக்கும் ஒன்றும் 1% இல்லைன்னு நினைக்கிறேன் நான். சார், அதாவது முக்கியமாக வந்து அதில் முக்கியமான ஃபெயிலியர்னு பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகை சார். எல்லாருக்கும் தரேன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு அவங்க தரல. அந்த குறிப்பிட்ட மக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 20% இருப்பாங்க. நம்ம கட்சிக்காரங்களே இருந்தாலுமே கூட கட்சிக்காரர்கள் இல்லாதவர்களுக்கு கூட அந்த 1000 ரூபாய் தொகை வருது. இப்போ கட்சிக்காரர்கள் வரல அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் எப்படி நீங்கள் தர முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கும். தராத மக்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன தான் கடைசி சமயத்தில் போட்டாலும் அந்த வீட்டில் இருக்க முக்கியமாக இருக்க 4 ஓடு கண்டிப்பாக போடவே மாட்டாங்க. அது ஒரு முக்கியமான ஒரு ஃபெயிலியர். பரவாயில்லங்க, நல்லா தான் வந்துருக்கு. பரவாயில்லன்னு சொல்ல முடியாது, பரவாயில்லன்னு சொல்ல முடியாது. அவங்கள வளர்த்துக்கிட்டாங்க, அவ்வளோதான். சிறப்பாக இருக்கு. சில பேருக்கு நல்லா இருக்கு, சில பேருக்கு நல்லா இல்லை. பணம் கொடுத்ததுக்காக வந்து இது பண்ண மாட்டாங்க. எல்லா தொகுதியிலையும் நம்ம பார்க்குற மாதிரி இந்த தொகுதியிலும் அப்படிதான் இருக்கு. திமுக ஆட்சி சிறப்பு என்று வெறும் 26% சொல்லியிருக்காங்க. சுமார் என்று 48%, மோசம் என்று 26% ஸோ சொல்லியிருக்காங்க. இதில் 2 டேக்காவே இருக்கு. மோசம்னு சொன்ன 26%குள்ளார நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய், சீமான், ஏடிஎம்கே இவங்க எல்லாருடைய ஓட்ஸையும் நான் அப்படியே பார்க் பண்றேன். சிறப்புன்னு சொன்ன 26%ல நான் அப்படியே திமுக ஓட்டுகளை மட்டும் நான் வைக்கிறேன். இந்த 48%குள்ளார திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளையும் நான் இதில் வைக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ திமுக கூட கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி இருக்காங்க இல்லையா, அவங்க இங்கே ரொம்ப வீக். இங்கே தமிழ் மாநில காங்கிரஸ் ஸ்ட்ராங். அந்த காலத்திலேயே காங்கிரஸ் தமிழ் மாநில காங்கிரஸ் ஸ்பிளிட் போடுது. இதெல்லாம் வந்து மூப்பனார் அவர்களுடைய ஸ்ட்ராங்கான ஏரியா. இங்கே காங்கிரஸும் இருக்காங்க, காங்கிரஸ் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். இதே தொகுதியில காங்கிரசினுடைய இளைஞர் காங்கிரசினுடைய மாவட்ட தலைவராக இருப்பவர் பார்த்தீங்கன்னா அவரும் என்னுடைய ஸ்கூல் மேட். தமிழ் மாநில காங்கிரசினுடைய மாநகர தலைவராக இருக்கிறவரும் என்னுடைய ஸ்கூல் மேட் NP அருண்குமார். இந்த பக்கம் இந்திய தேசிய காங்கிரஸ் இருக்கு இல்லையா, அந்த காங்கிரசினுடைய மாவட்ட இளைஞரணி தலைவராக இருப்பவர் OVM வெங்கடேஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் என்னுடைய ஸ்கூல் மேட். 2 காங்கிரஸ் கட்சியிலுமே என்னுடைய நண்பர்கள் தான் மாநகர மாவட்ட தலைவர்களாக இருக்கிறார்கள். காங்கிரஸ் கம்பேரிட்டிவ்லி TMC விட இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் வீக் தான். ஸ்டில் இந்த தொகுதிக்குள்ளார அவங்க இந்த கூட்டணி கட்சிகளுடைய ரோல் பிளே அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரை கம்மி தான். மேபி காங்கிரஸ்க்கு வேணா ஒரு சின்னதா ஒரு ரோல் இருக்கு. MDMKக்கு இங்க ஸ்பேஸ் இல்லை, BCKக்கு ஒரு சின்ன ரோல் இருக்கு. மீதி இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளில் கம்யூனிஸ்ட்லாம் இங்கே பெருசாக வேலையே கிடையாது. பட் இருந்தும் கூட திமுக தனிப்பட்ட செல்வாக்கிலேயே அந்த ஒரு 26% ரீட்டைன் பண்றாங்க. இந்த சுமாருங்கிற 48% அதிமுக ரொம்ப தீவிரமாக எடுத்து ஒர்க் பண்ணா மார்ஜினை கம்மி பண்ணலாம்.
ஓகே, அதாவது அன்பழகன் அவர்கள் வந்து கடந்த முறை பார்த்தேன் அப்படின்னா மார்ஜின் ஆஃப் விக்டரி கிட்டத்தட்ட 21,000 வாக்குகள், 96,000 ஓட்டு எடுத்திருக்காரு. இந்த முறை அவருடைய இலக்கு என்ன அப்படின்னா எஸ்ஐஆர்ல 2,73,000 ஓட்டு இருந்துச்சு. ஸோ எஸ்ஐஆர்ல கிட்டத்தட்ட 40,000 50,000 வாக்குகள் நீக்கப்படும்னு சொல்றாங்க. 2,00,000 2,20,000 வாக்காளர்கள் கும்பகோணத்துல இறுதியாக வரலாம். அந்த 2,20,000 அதிகமான வாக்குகள், குறிப்பா சொன்னா 50% வாக்குகளை அவர் பெறணுங்கிறது அவருடைய இலக்கா இருக்கு. ஏன்னா 2021 96,000 ஓட்ஸ் எடுத்திருக்காரு, 2016 85,000 ஓட்ஸ் எடுத்திருக்காரு, 2011 78,000 ஓட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ கன்சிஸ்டன்டா 78 85 ஆயிருக்கு, 85 96 ஆயிருக்கு. இந்த முறை அவங்களுடைய இலக்கே என்னன்னா 1,00,000 ஓட்டுகளை எடுக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய இலக்கா இருக்கு. பட் பர்சனலி நமக்கு வரக்கூடிய சில தகவல்கள் என்னன்னா அவருடைய ஹெல்த் அந்த அளவுக்கு கோஆபரேட் பண்ணல. மேபி இந்த முறை வந்து அவர் போட்டியிடாமல் இருப்பதற்கான சாத்தியம் இருக்குது. திமுகவிலேயே வேறு யாராவது புதுமுகத்துக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். 3 முறை அவர் வந்து எம்எல்ஏவா இருந்துட்டாரு. ஸோ அதனால வந்து அவருக்கு இந்த முறை வாய்ப்பு கொடுக்க வேண்டாம் என்று சொல்வதாக சிலர் சொல்றாங்க. பட் களத்தை பொறுத்தவரை நம்ம போய் விசாரிக்கும் பொழுது இல்ல மீண்டும் அவரே தான் போட்டியிடுவாரு. பட் there is a close contest between அன்பழகன் அண்ட் சுப தமிழழகன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. ஸோ அவருக்கும் இவருக்குமான போட்டி கொஞ்சம் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பட் நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் திரு அன்பழகன் அவர்கள் தான் மீண்டும், சாக்கோட்டை அன்புன்னு சொல்லுவாங்க, சாக்கோட்டை அன்பழகன் தான் மீண்டும் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இப்போது வரை இருக்கிறது. ஸோ இந்த ஆஸ்பெக்டை வச்சு பார்க்கும்பொழுது இந்த திமுகவினுடைய ஆட்சி எப்படி இருக்குன்னு சொன்னதுல அந்த மோசம்னு சொன்ன அந்த 26% நம்ம முழுக்க அதிமுக அல்லது திமுக எதிர்ப்பு வாக்குகள்னு எடுத்துட்டோம்னா அந்த சுமாருங்கிற 48%லேருந்து சிறப்புங்கிற இடத்தை நோக்கி இவர் எவ்வளவு % நகர்த்த போறாரு, அதை திமுக எதிர்ப்பு வாக்குகளாக என்டிஏ எவ்வளவு நகர்த்த போறாங்க, அது ஒரு பெரிய ஃபேக்டரா இருக்கு. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், பாஜக ஒருவேளை இங்க போட்டியிட்டா சௌராஷ்டிரா மக்களுடைய வாக்கு, அதே போல பிராமண சமூக மக்களுடைய வாக்கு, மற்ற சமூக மக்களுடைய வாக்கு, கூடுதலாக கூட்டணி கட்சிகளுடைய ஈக்குவேஷன்ஸ் என்னவா இருக்கும். ஏன்னா நாராயணநிதி கார்த்திகேயன் சீட்டு கேட்கிறாரு அப்படிங்கிறது ஜூனியர் விடன் வரைக்கும் எழுதியிருக்கிறாங்க, நிறைய ஊடகங்கள்ல அதை பத்தி பேசுறாங்க, யூகங்களாக பேசுறாங்க. கிரவுண்ட்ல எந்த அளவுக்கு அவர் கனெக்ட் ஆவாரு அப்படிங்கறத பத்தி மக்கள் ஒரு கேள்வி எழுப்புவாங்க. கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவு எப்படி இருக்கும்னு கொஞ்சம் பணம் செலவு செய்து திரு அன்பழகன் அவர்களுடைய பிரச்சாரத்தை எதிர்கொள்வதற்கான ஒரு சக்தி படைத்தவர். ஆனால் கூட்டணி கட்சியினுடைய அரித்மெட்டிக் அப்படின்னு வரும்பொழுது எப்படி இருக்கும்? ஸோ அப்ப தமாகவை சேர்ந்த யாராவது ஒருவருக்கு இந்த தொகுதியை கொடுக்கலாம். ஏன்னா ஒட்டுமொத்த தமிழ் மாநில காங்கிரஸை சேர்ந்த நிர்வாகிகளும் சேர்ந்து இந்த தொகுதியை பத்தின ஒரு கான்ஸ்டிடுவன்சி புக் ரெடி பண்ணி இந்த தொகுதியினுடைய வெற்றி தோல்வி வரலாறு, எப்படி வாக்குகள் எந்த பூத்துல இருந்து எந்த பூத்துக்கு மாறும்பொழுது எப்படியெல்லாம் டிரான்ஸ்பர் ஆகுதுங்கிறத ஒரு டீடைல்டு ஒரு பர்சன்டேஜா ஜி.கே. வாசன் சந்திச்சு கொடுத்திருக்காங்க. ஸோ ஜி.கே. வாசன் அவர்கள் இந்த தொகுதியை கேட்பதில் முனைப்பாக இருக்கிறார். ஏன்னா ஒவ்வொருவரையும் அவங்க பாபநாசம் கேட்கிறாங்க, அவங்களுடைய சொந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐயம்பேட்டையோ இல்லை வேற ஏதாவது தொகுதிகளை அவர்கள் கேட்கும் பொழுது அது அவர்களுக்கு அவ்வளவு ஃபேவரா இல்லை. அதனால இந்த முறை கும்பகோணத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் சைக்கிள் சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருக்கிறது. ஸோ அவர்களும் இந்த தொகுதியை தீவிரமாக கேட்கிறார்கள், பாமகவும் கேட்குது. ஸோ இவங்க எல்லோரும் இந்த தொகுதியை கேட்டு பெறும் பொழுது இந்த அன்பாப்புலரா இருக்கக்கூடிய, அதாவது சாக்கோட்டை அன்பழகனுக்கு எதிராக அல்லது சுமார் என்று சொல்லக்கூடிய அந்த பெர்சன்டேஜை யாரால அதிகபட்சமா நகர்த்த முடியும்? 3 பேருமே என்டிஏ வேட்பாளர் தான். கடந்த முறை நின்ற ஸ்ரீதர் வாண்டையாரும் என்டிஏ வேட்பாளர் தான். ஆனா ஸ்ரீதர் வாண்டையாரால முடியல, பிராக்டிகலி அவரால் கிரவுண்ட்ல கனெக்ட் ஆக முடியல. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ யாருக்கு சீட்டுங்கிறது இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபேக்டரா இருக்கும். அது இந்த மார்ஜினை குறைக்கலாம், வெற்றியை மாத்துமா அப்படிங்கிறது மக்கள் கையில தான். அடுத்த கேள்வியாக எம்எல்ஏவாக திரு அன்பழகன் அவர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு கேட்டதற்கு ஓரளவு நல்லா ஓரளவு பண்ணியிருக்காப்புல, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இது சொல்றதுக்கு இது இல்லை, எல்லாமே பண்ணியிருக்காரு. என்ன சொல்றதுக்கு இருக்கு? இல்லை, மக்களுக்கு என்ன தேவையோ எல்லாம் பண்ணியிருக்காரு. ரோடு போட்டிருக்காங்க, அந்த கடைங்கெல்லாம் கட்டி விட்டுருக்காங்க, பஸ் ஸ்டாண்ட்லாம் சுத்தம் பண்ணியிருக்காங்க. அவர் பெருசா எதுவும் பண்ணதா இல்லை, ஓரளவுக்கு நன்மையெல்லாம் செஞ்சிருக்காரு. நிறைய பண்ணியிருக்காரு. நிறைய பண்ணியிருக்காரு. எதை பண்ண சொல்றீங்க? தொகுதிக்காக ரொம்ப அற்புதம் பண்ணியிருக்கிறாரு. சரி, எம்எல்ஏ அண்ணன் வந்து ரொம்ப அற்புதம் பண்ணியிருக்கிறாரு. நாங்கள் வந்துட்டு வேற ஒரு அமைப்பாக இருந்தாலும் அவருடைய காரியங்கள்லாம் பார்த்துருக்கேன், நான் நிறைய செஞ்சிருக்கிறாரு. பஸ்ஸு நிறுத்திக்கணும், பேருந்து நிறுத்தம், அதாவது குடிநீர் தொட்டி, அந்த மாதிரி எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்காரு. அப்போ கொடுத்த என் பார்வையில் வந்து ஓரளவு செய்கிறாரு. என்னை பொறுத்தவரை எனக்கு தெரியல. அவர் நல்லா தொகுதிக்கு பண்றாரு, ரொம்ப சர்வீஸ் எல்லாருக்கும் நல்லா பண்றாரு. நானே போய் ஒரு கோயில் ஒரு விசேஷம்னு சொன்னா கூட அது உடனே வந்து ஒரு 10 நாளோ ஒரு வாரத்துலயோ அதை முடிச்சு ஏற்பாடு பண்றாரு. ஒரு நல்லது கெட்டது கலந்துக்கிறாரு. அண்ணல் அக்ரஹாரம் எங்க பஞ்சாயத்து நீர் தேக்க தொட்டி கட்டி கொடுத்துருக்காரு. இப்போ ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க, புதுசா பாலம் போட்டு கொடுத்துருக்காங்க. அவங்க எல்லாமே நல்லா செஞ்சுருக்காங்களா, சிறப்பாக இருக்கு அரசு. நிறைய பஸ் ஸ்டாப்பு கட்டியிருக்காரு. மக்கள் அந்த பெரியார் கட்டணம் கட்டிருக்காரு. எம்எல்ஏ பண்டில் நிறையா கட்டியா, நம்மளுக்கு தெரியாது, நிறையா இருக்கு. எல்லாம் நல்லா செஞ்சிருக்காரு, நிறையா செஞ்சிருக்காரு. செஞ்ச மாதிரி தெரியல, அவர் வரைக்கும் அவர் நல்லது செஞ்சிருக்காரு. அவர் தொகுதிக்கு நிறையா செஞ்சிருக்காரு. அவரை மாதிரி இங்கே செஞ்சது யாரும் கிடையாது. நிறைய சாலைகள்லாம் விட்டுருக்காரு, கிராமப்புற சாலையெல்லாம் பண்ணியிருக்காரு. அதனால பஸ் ஸ்டாப்பு நிறையா உதவியெல்லாம் நிறையா பண்ணுறாரு. எங்கள் ஆட்டோ சென்டருக்கு நல்லா செஞ்சிருக்காரு. எங்களுக்கு நல்லா செஞ்சிருக்காரு.
அவரை பொறுத்த அன்பா வந்து இந்த தொகுதிக்கு நல்லா செஞ்சுருக்காரு. பெரிய ஆஸ்பத்திரியை நல்லா கட்டியிருக்காரு, காலேஜ் கட்டி விட்டுருக்காரு, காலேஜில் உள்ள கட்டடம்லாம் நிறையா கட்டி விட்டுருக்காரு. அவர் எல்லா இடையும் அன்பாக பழகுவார். எந்த கட்சி பாகுபாடெல்லாம் அவர் பார்க்க மாட்டார். யார் வந்தாலும் வீட்டுக்கு வந்தாலும் உட்காரு. இன்னைக்கு டெய்லி 300 பேர் காலைல சாப்பிட்டு தான் போயிட்டுருக்காங்க அவங்க வீட்டில் டெய்லி. நிறைய பண்ணியிருக்காங்க. தொகுதி மக்கள் அவர் சிறப்பாக வரல, எல்லாருக்கும் எங்கே என்னென்ன போய் பார்க்கணுமோ எல்லா மக்கள்லாம் அணுகிறாரு, போய் கிட்ட எழுதலாம் அணுகிறாரு, எல்லாருக்கும் நல்லது செய்கிறாரு. அவர் எழுதியே அணுகக்கூடிய ஒரு எம்எல்ஏவாக இருக்குது. செஞ்சிருக்காங்க, பலது செஞ்சிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. இவங்களோட மோட்டார் தொழில் இல்லை, எந்த பயனும் இல்லை. அவரோட பண்ணியிருக்காரு, அவ்வளோதான். வேற ஒன்றும் அதிகமாக ஒன்றும் சொல்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது. இல்லை, செய்யாமல் இருந்திருக்க முடியாது. இருந்தாலும் அந்த திமுக பிராண்ட் அவர் கோஷிமணிங்கிறவர் ஓரளவு வழிவகுத்து வச்சுட்டு போயிட்டாரு. எல்லாம் நல்ல விஷயங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. சாலை வசதி எல்லாமும் எல்லாரும் மக்களுக்கு எல்லாம் நல்லது செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இது நினச்சிருந்தா நிறையா செஞ்சுருக்கலாம். முக்கியமானது ஏதோ செயலியோங்கிற ஒரு ஆதங்கம் இருக்குது. அது போன தடவை செஞ்சதை விட இந்த தடவை ஓரளவுக்கு இந்த கட்டடம் எல்லாம் கட்டியிருக்காங்க. போன தடவை செஞ்சதை விட இந்த தடவை ஓரளவு செஞ்சுருக்காங்க. அவர் கூட நல்லா பண்ணியிருக்காரு. ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாரு, ஆனால் அவனும் எதிர்பார்த்தபடி சிறப்பாக அவனு செய்யலை. உகிதிக்கு என்ன பண்ணி அந்த இது குடோன் அந்த இதெல்லாம் கட்டி கொடுத்துருக்காரு. அரிசி குடோனு அது சட்டமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர். அவருக்கு மந்திரி பதவியே கொடுக்கலாம், ஏன் கொடுக்கல? அவரால் முடியாது, கொடுக்கல. அன்பனும் நல்லா நல்லபடியாக பண்ணிகிட்டு இருக்காங்க. மற்றபடி ஒன்றும் மற்றவங்க வந்தாலும் எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியல. அன்பனை பொறுத்த அளவுக்கு நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க சார்ந்து யார் வந்தாலும் நல்லா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சிறப்பாக இருக்கிறது என்று 75% மக்களும், மோசம் என்று 25% மக்களும் சொல்லியிருக்காங்க. ஏன் சிறப்புன்னு 25% சொல்லியிருக்காங்க நான் பார்க்கும்போது, நான் ஏற்கனவே ஒரு விஷயம் சொன்னேன், நீ நோட் பண்ணியான்னு தெரியல. அங்கே உள்ள அரசு தலைமை மருத்துவமனை இருக்கு இல்லையா, கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனை, அதை வந்து தரம் உயர்த்தணுங்கிற கோரிக்கை ரொம்ப நாளாக இருந்துச்சு. ஸோ அதில் நிறைய டயாலிசிஸ் யூனிட் கொண்டுட்டு வந்திருக்காரு. அதே மாதிரி பார்த்தோன்னா அதுக்குள்ளார வந்து ஒரு இன்டென்சிவ் கேர் யூனிட் கொண்டுட்டு வந்திருக்காரு. நிறைய அக்ரோ ரிலேட்டட் இந்த லோன்ஸ் எல்லாம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள்ல ரொம்ப அதற்கான சாத்தியங்களை அதிகமாக உருவாக்கி கொடுக்கறது, இந்த மாதிரி அந்த ஊரோட கனெக்ட் ஆகக்கூடிய விஷயங்களை செய்திருக்கிறார் அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரி கோவில் நகரம் அப்படின்னு சொன்னதுனால சொல்றேன், பல கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் நடந்திருக்குது. கிட்டத்தட்ட 4200 கோவிலை வந்து கும்பாபிஷேகம் பண்ணதா அறநிலையத்துறை கிளைம் பண்றாங்க. 4200ல இந்த ஊர்ல மட்டுமே பல நூறு கோவில்கள் கும்பாபிஷேகம் என்பது நடந்திருக்குது. அதே போல சாலை வசதி அப்படிங்கிறது, கனெக்டிவிட்டி, ரொம்ப நாளா கும்பகோணத்துல இருந்த பிரச்சனை அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோன்னா கொசு தொல்லை. கடுமையாக யானைக்கால் சொல்லுவாங்க இல்லையா, யானைக்கால் நோய் பாதிக்கப்பட்ட ஒரு ஊராக இருந்த ஒரு ஊர் இது. ஸோ அந்த ஊரில் இன்று இந்த கொசு தொல்லை என்பது கூடுமானவரை குறைக்கப்பட்டு இன்று அந்த யானைக்கால் நோயினுடைய பரவல் என்பது தடுக்கப்பட்டிருக்கதை நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இது வந்து கடந்த 30 ஆண்டுகள்ல, கடந்த 30-40 ஆண்டுகளாக எடுக்கப்பட்ட முயற்சிகளுடைய ஒரு தொடர் விஷயமா நம்ம பார்க்கிறோம். அதே போல பாதாள சாக்கடை பணிகளையும் நிறைய செஞ்சிருக்கிறாங்க. ஓப்பன் ட்ரைனேஜ் சிஸ்டம் நிறைய இருந்த ஊர் அது. ஸோ அந்த ஓப்பன் ட்ரைனேஜ் எல்லாத்தையுமே இன்னைக்கு க்ளோஸ் ட்ரைனேஜ் சிஸ்டமாக கொண்டு வந்து பாதாள சாக்கடை திட்டத்தை அமல்படுத்துனதுங்கிற மாதிரியான விஷயங்கள் அவருக்கு ஒரு பாசிட்டிவ் நோட்டை கொடுக்கறது நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அந்த வகையில் பார்த்தா நிறைய புதிய மேம்பாலங்கள், கிட்டத்தட்ட 1000 crores worth ஆஃப் நலத்திட்டங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறதா திரு அன்பழகன் அவர்கள் சொல்றாரு. எப்படி பார்த்தாலும் அதில் ஒரு 30-40% கமிஷனா அடிச்சிருப்பாங்க தானே, வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்படி அடிக்கப்பட்டிருந்தாலும் கூட 1000 கோடியில ஒரு 300 கோடி போயிடுச்சுனாலும் ஒரு 600 crores, ஒரு 500 to 600 crores அந்த தொகுதியில நலத்திட்டங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறதுனால ஓரளவுக்கு தொகுதியினுடைய வளர்ச்சி வந்திருக்குது. இதை மட்டும் மாவட்டமாக அறிவித்திருந்தால் 200% இன்னைக்கு இது வந்து திமுகவினுடைய ஒரு கான்ஸ்டிட்யூன்சி தான். இன்னைக்குமே இந்த நிமிஷத்துல திமுகவுக்கு தான் எட்ஜ் இருக்கு. பட் யார் வேட்பாளர், களத்தில் அடுத்த 60 நாட்கள்ல என்ன பண்ண போறாங்க, என்ன மாதிரியான பிரச்சார யுக்தி, டிஜிட்டல் கேம்பெயின் டெக்னாலஜிஸ் எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க, யூத் சென்ட்ரிக்கான கேம்பெயினா என்ன பண்ண போறாங்க, கூட்டணி கட்சிகளுடைய கோஆர்டினேஷன் எப்படி இருக்க போகுது, என்டிஏங்கிற ஒட்டுமொத்த ஒரு அணியாகவே அவங்களுடைய கெமிஸ்ட்ரி கிரவுண்ட்ல எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுது, இந்த 50-60 நாட்கள்ல இன்னும் திமுக அரசாங்கம் அன்பாப்புலர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, திரு சாக்கோட்டை அன்பழகனுக்கு பதிலாக வேறு யாராவது வேட்பாளராக நிறுத்தப்படுவாரா, இவ்வளவு கேள்விகளும் சேர்ந்துதான் என்ன டிசைட் பண்ணோம், அன்பழகனுக்கு இந்த வெற்றி எளிதான வெற்றியா கடினமான வெற்றியாங்கிறது. அடுத்த கொஸ்டின், லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின், மீண்டும் வெல்வாரா அப்படிங்கிற கேள்விக்கு படுறதுக்குலாம் சான்ஸ் இல்லை, கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. அன்பழகன் காசு கொடுத்து ஜெயிப்பார். ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு, ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு, சந்தேகம் தான். கண்டிப்பா ஜெயிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நிச்சயம் நிறைய 100% கம்மி தானே, முக்கியமா உண்டு. கண்டிப்பா அவரு தான் ஜெயிக்கிறார், அவர் தான் ஜெயிக்க முடியும், கண்டிப்பா ஜெயிப்பாரு, கண்டிப்பா ஜெயிப்பாரு. ஜெயிக்கிறதுக்கு இந்த ட்ரிப்பு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவரை விட்டா வேற ஆளும் கிடையாதுங்க, சரியான ஆள்லாம் கிடையாது. அது நல்லாவே தெரியுது, எதிர்பார்ப்பு. வாய்ப்பு உண்டுன்னு நினைக்கிறேன். நிச்சயம் அவர் தான் ஜெயிப்பார். கண்டிப்பா கண்ணை மட்டும் அவர் தான் வருவார். அடுத்த அளவு தான் ஏடிக்கு கண்டுபிடிச்சு வச்சிடும். அவருக்கு தான் ஓட்டு. அவரு சொல்லுங்க, கண்டிப்பா ஜெயிப்பாரு. கண்டிப்பா ஜெயிப்பார், வேற யாருனாலும் தோப்பாங்க. கண்டிப்பா அவர் தான், கன்ஃபார்மா வரும். கண்டிப்பா வந்து இன்னும் அவங்க எம்எல்ஏவா இருக்காங்க, இனிமேல் இருப்பாங்க. கண்டிப்பா அவர் தான் வெற்றி பெறணும். வெற்றி பெறதுக்கு இயல்பு கிடையாதுங்க. டிஎம்பி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் ஜெயிக்க அதிக டயத்தில் ஜெயிக்க முடியாது, ரொம்ப எதிர்படையாக தான் இருக்கும்.
கண்டிப்பாக ஜெயிக்கும். இது வந்து டிஎம்கேயான தொகுதிங்க, கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக இருக்குது, அது கோட்டை தான் அது. இங்கே பொறுத்த வரைக்கும் அவர் தான். அவர் செய்கிறாரு செய்யலை அப்படின்றதுக்காக இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்டாலின் வரணுன்றதுக்காக எல்லாம் திமுக ஓட்டு போடுவாங்க. அவர் நிற்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். வேற ஆள் ஒருத்தர் இருப்பாரு. ஜெயிப்பார். கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு. மீண்டும் வெல்வார் என்று 69% மக்களும், வெல்ல வாய்ப்பில்லை என்று வெறும் 4% மக்கள் தான் சொல்லியிருக்காங்க. கருத்தில்லை என்று 27%. கிளியர் மேண்டேட். இதில் இன்னும் பெருசாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. 69% வந்து ஒரு சிட்டிங் எம்எல்ஏ, அதுவும் டென்யூர் சிட்டிங் எம்எல்ஏ. 15 வருஷமா அவர் தான் எம்எல்ஏ. 15 வருஷத்துக்கு அப்புறமா 69% அவர் தான் ஜெயிப்பாருன்னு சொல்றாங்கன்னா, அந்த அளவுக்கு மக்கள் அவர் மேல் நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னு சொல்ல மாட்டேன். அந்த அளவுக்கு கனெக்ட் ஆகுறாங்கிறத விட வேறு யாருமே அவங்க கண்ணுக்கு தெரியல. எப்போதுமே நம்ம ஒரு ஊர்ல அல்லது நம்ம ஒரு தொகுதியில அல்லது நம்ம ஒரு இடத்துல நம்ம ஒரு துறையில நம்ம ஒரு ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கோம்னா, நாம ஸ்ட்ராங்கா இருக்கிறதுங்கிறது ஒரு காரணம், நமக்கு எதிரில் யாருமே ஸ்ட்ராங்கா இல்லைங்கிறது இன்னொரு காரணம். ஸோ எதிரில் வேறு ஒருவர் இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏவாக வருவார், இவர் தான் இந்த தொகுதியினுடைய அல்டர்னேட்டிவ் எம்எல்ஏ, இவர் இல்லைன்னா இவர் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துவதற்கு எதிரில் இருப்பவர்கள் செயல்படவில்லை, அதில் பின்தங்கி இருக்கிறார்கள், அதில் தோல்வி அடைந்திருக்கிறார்கள் என்பதுதான் நம்மளுடைய கலை யதார்த்தம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி. இதை மீறி இந்த 60 நாள்ல ஏதாவது ஒரு மிராக்கல் நடந்து யாராவது ஒரு புது ஹீரோ கும்பகோணத்துக்கு ரைஸ் ஆவாரா? 1991 96 வரை போட்டியிட்டு வென்ற திரு ராமநாதன் அவர்கள் ஒரே ஒரு முறை தான் சட்டமன்றத்துக்கு போனார். அதுக்கு பிறகு அவர் என்ன சொன்னார்னா, ஜெயலலிதா அவர்களுடைய தலைமையில் ஏன் திருமணம் செய்துக்கலன்னு சொல்லும்போது, ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருக்க வேண்டும், அப்போது நான் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்க வேண்டும், அப்பொழுது அம்மாவினுடைய தலைமையில் தான் திருமணம் செய்துப்பேன்னு சொன்னார். 2001 அம்மா முதல்வர் ஆயிட்டாங்க, ஆனா இவர் சட்டமன்றத்துக்கு போல. வென்றிருந்தா அவர் அப்போது அறநிலையத்துறை அமைச்சர். எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு, காவி நிறத்தில் ஒரு அம்பாசிடர் கார் வரை வாங்கி விட்டார், ஏன்னா அறநிலையத்துறை அமைச்சராக போறாரு அப்படின்னு. ஸோ அப்போ அவர் வென்றிருந்தால் அவருக்கு திருமணமும் நடந்திருக்கும், அவர் அறநிலையத்துறை அமைச்சராகவும் ஆகியிருப்பார், அவருடைய சபதத்திலும் அவருக்கு ஒரு முடிவு கிடைச்சிருக்கும். இன்று வரை இது கிடைக்கல. இது எதுக்காக இதை சொல்றேன்னா, அரசியல் என்பது நம்முடைய கணிப்புகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு விளையாட்டு. மக்களுடைய மனசுல என்ன இருக்குது அப்படிங்கறத யாராலையுமே சொல்ல முடியாது. இந்த சர்வேங்கிறது ஒரு சாம்பிள். நம்மள்ட்ட மாத்தி சொல்லலாம், மனசுல ஒண்ணு வச்சுட்டு வெளில ஒண்ணு சொல்லலாம், சொல்லாம இருக்கலாம். நம்ம ஒவ்வொரு தொகுதிக்கு போகும்பொழுதும் நம்மளுடைய எதிர்பார்ப்பு ஒன்றாக, அது நம்மளுடைய சித்தாந்தம் சார்ந்து, நம்முடைய அரசியல் சார்ந்து, நம்மளுடைய விருப்ப வெறுப்புகள் சார்ந்து, நாம் சந்திக்கக்கூடிய மக்கள் அன்றைய மனநிலையில் வேறு ஒன்றாக இருப்பாங்க. ஒரு பெண் கிட்ட போறோம், அந்த பெண் அன்றைக்கு வரும்பொழுது பிங்க் பஸ் அவங்களை நிறுத்தாம போயிருந்ததுன்னா அவங்க இந்த அரசை மோசம் என்று சொல்வதற்கும், அந்த பிங்க் பஸ்ல அவங்களை சந்தோஷமா ஒரு கண்டக்டர் ஏத்தி ரொம்ப அன்பா பேசி இறக்கி விட்டு இருந்தா இந்த அரசு சூப்பர்னு சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஒரு சின்ன ஒரு பஸ் பிரயாணம் ஒருவருடைய வாக்கை தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் தான் இந்த ஜனநாயகம் இருக்கிறது. அதுதான் இந்த ஜனநாயகத்தினுடைய அழகும் கூட. இதை புரிந்து கொண்டு சாக்கோட்டை அன்பழகன் ஏன் 3 முறை ஜெயித்தார்? கோசிமணி போன்ற ஒரு பெரிய பர்சனாலிட்டி கிடையாது அவர். கோசிமணிக்கு என்று ஒரு பெரிய வரலாறு இருக்கிறது. கலைஞரோடு அரசியல் செய்தவர், கலைஞரோடு மிக தீவிரமான அரசியலில் இருந்தவர். அவருடைய அந்த ஒரு லெகசியை அவருக்கு பிறகும் எங்கோ ஒரு மூலையிலிருந்து திடீர்னு முளைச்சு வந்த ஒரு அன்பழகனால, ஒரு சாக்கோட்டை அன்புங்கிற ஒரு கேரக்டரால 15 வருஷம் ரீடைன் பண்ண முடியுதுன்னா, திமுகவை பற்றி நாம் இன்னும் கூர்மையாக ஆழ்ந்து படிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. நமக்கு அந்த கட்சியை பிடிக்கலாம், பிடிக்காம இருக்கலாம், நீ அந்த கட்சியை வெறுக்கலாம், வெறுக்காம இருக்கலாம், ஏத்துக்கலாம், ஏத்துக்காம இருக்கலாம், நீ ஓட்டு போடலாம், போடாம இருக்கலாம். அதை தாண்டி ஏன் மக்கள் திமுகவை கும்பகோணத்திலிருந்து மீண்டும் மீண்டும் தேர்ந்தெடுக்கிறார்கள்? அரசாங்கம் மாறினாலும் ஏன் கும்பகோணத்தில் அந்த மாற்றத்தை நம்மால் கொண்டு வர முடியவில்லை என்பதை அனைத்து கட்சிகளும் மிக தீவிரமாக உற்று நோக்கி அதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இது. ஸோ இட்ஸ் ஹை டைம். பட் ஸ்டில் ஆஸ் ஆஃப் நவ் இன்றைய நிலவரப்படி கும்பகோணத்தில் திமுக வெல்வதற்கான பாசிபிலிட்டி இருக்கு. பாசிபிலிட்டி இல்லை, எட்ஜ் அவங்களுக்கு தான். 200% அவங்களுக்கான ஒரு வெற்றி, அதற்கான ஒரு பாதை, அதற்கான ஒரு வெளிச்சம் மிக தெளிவாக இருக்கிறது. நான் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு மிராக்கிள் நடந்தால் மட்டும்தான் இந்த தொகுதியை என்டிஏ தன்வசமாக மாற்ற முடியும் என்பதுதான் கள நிலவரம். மீண்டும் அடுத்த தொகுதியில் பேசுவோம். நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.